டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி ஃப்ரை எப்போ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. உள்ளே நல்லா சுற்றி எண்ணெய் தடவிடுங்க. அப்புறம் இட்லி மாவை விட்டுக்கோங்க. ஃபுல்லாக விட வேண்டாம், ஒரு 3/4 அளவு விட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு எழும்பி வரும். இதை நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி குக்கரில் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அடியில் தண்ணி விட்டு ஏற்கனவே சூடாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு அரேஞ்ச் பண்ணி 8லேருந்து 10 நிமிஷம் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா எழும்பி வந்திருக்கு. நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின அப்புறமா கத்தியால் இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். சூட்டோடு எடுத்திங்கன்னா உடஞ்சி போயிடும். நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குண்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த திக்னஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு சிங்கிள் லேயரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அப்பப்போ திருப்பி போட்டு கொடுங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகி வரணும். நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கம் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துட்டு இதுக்கு நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் இட்லி மிளகாப்பொடியில் எண்ணெய் விட்டு குழச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பீஸ் மேலேயும் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கடைசியில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் வேணும்னா பொடியாக நறுக்கின கொஞ்சம் வெங்காயம், நான் துருவின கொஞ்சம் கேபேஜ் கூட சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.